அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்க்கை நம் கையில். இப்போ இட்லி தோசைங்கிறது சாதாரணமாக ஆயிடுச்சு. காலையில் கேட்டால் இட்லி, சாயந்தரம் கேட்டால் தோசை அப்படின்னு சொல்கிறோம். என்னோட சின்ன வயசுலலாம் இட்லிக்கெல்லாம் போடுறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். தீபாவளி, பொங்கல், அமாவாசை இந்த மாதிரி விசேஷ நாட்களில் தான் இட்லிக்கு போடுவாங்க. அப்போ கூட மாவாட்டுறது பெரிய ப்ராசஸ். கொடக்கல்ல தான் மாவு ஆட்டணும். 2 பேர் உட்காந்துட்டு தான் ஆட்டுவோம். ஒருத்தவங்க ஆட்ட, ஒருத்தவங்க தள்ளி விட, இப்படி தான் மாவாட்டி எடுத்து வைப்போம். அதனாலேயே என்னவோ அப்போல்லாம் அதிகமாக இட்லிக்கு போடாமல் இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஈஸியாக கிரைண்டரில் அரைச்சி வச்சிட்றோம். அப்படி அரைச்சி வச்சாலுமே இட்லி மட்டும்தான் ஈஸியாக ஊற்றி எந்த டென்ஷனும் இல்லாமல் கொடுக்க முடியுது. தோசை ஊற்றணும்னு சொல்லிட்டாலே ஐயோ தோசையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு ருசியாக தான் இருக்குது, ஆனால் ஊற்றுறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. உங்களுடைய சின்ன வயசு அனுபவம் இந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசை ஊற்றுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.